Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அண்மை செய்தி. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கான தண்டனை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 4 பக்க அறிக்கையில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நமது அரசியல் சாசனத்துல 84வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணிகள் ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இவ்வகையில இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்றத்தின் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம் என்ற ஒரு ஐயம் இருப்பதாகவும், எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடனும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என பட்டவர்த்தமாக தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நமது அரசியல் சாசன 81வது சட்டப்பிரிவின் அடிப்படையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களவை உறுப்பினரும் கூடுமான வரைக்கும் சம எண்ணிக்கையிலான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என கூறுகிறதாகவும், இதற்கு அடிப்படையாக ஒன் வோட் ஒன் வேல்யூ என்பது ஜனநாயக கோட்பாடாக இருக்கக்கூடிய நிலையில அது இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல்ல தொடர்ந்து அதனை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமா அல்லது புதிய மக்கள் தொகை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ நிகழ்த்தப்படக்கூடிய அந்த நாடாளுமன்றத்துடைய தொகுதி மறுசீரமைப்புல தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையக்கூடிய ஆபத்து இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார். காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டுல தொடர்ந்து தென் மாநிலங்கள் திறம்பட கையாண்டு வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே ஒரு மாநிலத்திலிருந்து மட்டும் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலங்களை விட கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த மாநிலம் இருக்கின்றது. இது தொடர்ந்து அதிகரிக்க கூடாது என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. தென் மாநிலங்களும் ஒப்பீட்டளவில் பார்க்கக்கூடிய பட்சத்தில் மேலும் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல மக்களவையில 888 இருக்கை வசதிகள் இருக்கக்கூடியதை பார்க்கும்போது இது நீண்ட நாட்களாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு திட்டமிடுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு என்பது நிகழ்வதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பல நேரங்கள்ல கேள்வி கேட்பதற்கு அனுமதி என்பது அளிக்கப்படாத ஒரு சூழல்ல தொடர்ந்து இதன் எண்ணிக்கை உயரக்கூடிய பட்சத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த கேள்வி கேட்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே ஜனநாயக கோட்பாடுகளை உளமாற காக்க விரும்பினால் ஒன்றிய அரசு கீழ்கண்ட சில பரிந்துரைகளை செய்ய வேண்டும் என சில பரிந்துரைகளையும் மேற்கொண்டிருக்கிறார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை மேற்கொள்ளக்கூடிய வகையில தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் எனவும், நமது அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கிய அரணாக விளங்கக்கூடிய நீதித்துறையையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளோடு குறிப்பாக பிரதிநிதித்துவத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.